நான் இன்று உங்களோடு கதைக்கு போவது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சந்தோஷம். இன்று எங்களிடத்திலே நாங்கள் இழக்கிற ஒரு காரியம், எங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது, எங்களுக்கு கவலைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது நாங்கள் சீக்கிரமாக சந்தோஷத்தை இழக்கிறோம். ஆனால் பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு இப்படி சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அதாவது நாங்கள் என்ன நிலையில் இருந்தாலும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், எங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கலாம், கடன் தொல்லைகள் இருக்கலாம், சத்துருகளினாலே அநேக பிரச்சனைகள் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு சொல்வதாவது சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று. அதாவது நாங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது, நாங்கள் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது நாளை குறித்து எங்களுக்கு பயமில்லை. ஏனென்றால் நாளே அவர் எங்களை கொண்டு செல்வார். அவருடைய கரங்களை நாங்கள் இறுக பிடித்துக் கொள்ளும் பொழுது பயம் எங்களுக்கு இல்லாமல் போகிறது. பயம் இல்லாமல் போகும் பொழுது சந்தோஷம் எங்களுக்குள் வருகிறது. அதனால் நாங்கள் என்ன சூழ்நிலையிலும் சந்தோஷமாயிருப்போம். சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.